ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ராஜி கார்த்தி ப்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டுக்கு அன்னப்பிரசனம் பண்ணுறதுக்காக நியூ சிதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. இந்த டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா காந்திபுரத்துலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஜங்ஷன் வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குங்க. ஜிபி சிக்னல் கேட்டிங்க அப்படின்னா இறக்கி விடுவாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான். ஸோ அங்கேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாலை, பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போகும்போது கால் கழுத்துக்கு பைப் இருக்கும். ஸோ நீங்கள் கால் கழுவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விநாயகர் விக்கிரகமும் அரச மரத்தடி விநாயகர் இருப்பாருங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ அங்கே கும்பிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குங்க. அங்கேயும் கும்பிட்டு ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம ஐயப்பன் கோவில் இருக்குங்க. ஐயப்பன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கேரளா ஸ்டைலில் வந்து கட்டிருப்பாங்க. இது வந்து 50 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை கோவிலுக்கு அடுத்த விசேஷமான கோவில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம போனோடனே பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசன்ன பிளேஸ்க்கு போயிட்டோங்க. நம்ம 1 டே பிஃபோரே வந்து நம்ம டோக்கன் வாங்கிட்டோம். ஸோ அதனால் நம்ம போனோடனே டோக்கன் ஐயர்கிட்ட கொடுத்தோன்னே அவங்க அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 1 by 1 அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா 2 பேருமே வந்து பாப்பான்னு காதில் நேம் 3 times சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஃபுட் எல்லாமே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துலேருந்து 1 by 1 எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து ரொம்பவே இன்வால்வ்டாக சூப்பராக வந்து நமக்கு கைட் பண்ணியிருந்தாருங்க. ஸோ நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ செக்ஷன் எல்லாம் பண்ணிட்டோங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு சாமியுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்க முடியாதுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கேமராஸ் அலோடு கிடையாது. அதாவது ஃபோட்டோஷூட் சாமியை பண்ணுறதுக்கு அலோடு கிடையாதுங்க. அதனால் நம்ம கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம். உள்ளே இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே வந்து டேரெக்டாக உங்களுக்கு மூலஸ்தானம் இருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பெருமாள் டெம்பிள் இருக்கும். அங்கேருந்து அங்கே கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சந்தனம் தீர்த்தெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம அன்னப்பிரசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அன்னப்பிரசனம் முடிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட போங்கன்னு சொன்னாலும் நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பட்டுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னால அழகாக அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அவங்க அது ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. கேமரா காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ்க்கு தாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுல ரொம்பவே வில்லிங்காக இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக நம்ம பட்டுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அன்னப்பிரசனம் அப்படின்னாலே ஆஃப்டர் 6 months நம்ம பேபி கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு சிலருக்கு ஸோ இது வந்து தெரியாமல் இருக்கலாங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கொடுக்க ரொம்பவே விசேஷமாக இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எல்லாமே வந்து அன்னதானத்துக்கு ரைஸ் ஏதாவது டொனேட் பண்ணணும் அன்னதானத்துக்கு அப்படின்னா கொண்டு வரலாங்க. இங்கே பச்சரிசி புழுங்கலரிசின்னு 2க்கு தனித்தனியாக செப்பரேட்டாகவே கிண்ண வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மூட்டையாக கொண்டு வரீங்க அப்படின்னா அது நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நம்ம அன்னப்பிரசனம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிட்டுங்க. உள்ளே போனோடனே டேரெக்டாக போனோம் அப்படின்னா விநாயகர் இருப்பாருங்க. விநாயகர் கும்பிட்டு பின்னாடி போகும்போது சிவன் விக்கிரகம் தனியாக இருக்குங்க. ஸோ சிவன் கும்பிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோமாதாக்குன்னு தனியாக லொக்கேஷன் இருக்கும். நம்ம போன அன்றைக்கி ரொம்பவே விசேஷமாக பூஜைலாம் போட்டிருந்தாங்க. அதை கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சிவனுடைய கோபுரமும் ஐயப்பனுடைய கோபுரம் முன்னாடி இருக்கக்கூடிய கலசம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது. அதை கும்பிட்டு அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா தேவி விக்கிரகம் இருக்குங்க. அங்கே சாமி கும்பிட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ராமருடைய ஃபோட்டோ இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே விற்றுருப்பாங்க. ஒரு விளக்கு 10 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேங்க. ஸோ வாங்கிட்டு நம்ம அதுவும் கும்பிட்டு சுற்றி வந்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சக்கர பூஜை நடந்துருந்துச்சுங்க. அதுக்கு நிறைய பேர் விசேஷமாக பஜனை பாடிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம போன அன்னைக்கு. அதுக்கு மட்டும் முன்னாடி வந்தோன்னா முருகருக்கான விக்கிரகம், நவகிரகங்கள் எல்லாமே இருக்குங்க. அது கும்பிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளு வெயிட்டுக்கு எடைக்கு எடை போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே பண்ணலாங்க இந்த கோவிலில். அதுக்கு ஃபைனலி நம்ம பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ.